கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2024 ஃபைனல் இன்னைக்கு நடக்க போகுது. ரொம்ப 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 எக்ஸைட்டடான ஒரு ஃபைனல் அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். எஸ், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, SRH போன வாட்டி பாத்தீங்கன்னா 10வது இடத்துல முடிச்சாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபைனல் வந்திருக்காங்க. KKR அவங்க கொஞ்சம் வருஷமா எங்க இருந்தாங்க அப்படின்னே தெரியல. பட் அந்த கௌதம் கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த GG எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கௌதம் கம்பீர் KKRல இருந்தப்போ ஒரு பயங்கர எஃபெக்டிவான ஒரு டீமா அது இருந்துச்சு. மறுபடியும் அதை பாத்தீங்க அப்படின்னா கொண்டு இப்போ அவங்களும் ஃபைனல் வந்துட்டாங்க. ரெண்டு நல்ல டீம்ஸ் மோத போற ஒரு ஃபைனல், அதுவும் நம்ம சென்னை சேப்பாக்ல நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட்லி சென்னையில மழையாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி சென்னையில மழை பெய்யுது. ஆனா அது எப்படி பெய்யுது அப்படின்னா, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இங்க மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு கிலோமீட்டர்ல மழை இல்ல இங்க தூர்னுச்சு அப்படின்னா அங்க ரொம்ப நல்ல மழை பெய்யுது அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் பேஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நேத்து சேப்பாக்கல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சென்னையில நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மழை இல்ல. ஸோ இந்த மழை அப்படிங்கிற ஒரு மேட்டர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய ஒரு அப்படியே பாதிக்கக்கூடிய விஷயமாலாம் அமையாது. ஏன்னா அது அந்த சூட்டுக்கு நைட்டு கொஞ்சம் மழை பெய்யுது, அவ்வளவுதானே தவிர அது உடனே நின்னுருது. இது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இன்னொரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்துற ஒரு விஷயம் அப்படின்னா பேட் கம்மின்ஸுங்க. ஐயாப்பா, அவரு இந்த ஒரு டிராஃபி கலெக்ஷன் அப்படிங்கிற இயரா தான் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. WTC பாத்தீங்க அப்படின்னா வின் பண்ணாரு, ஆஷஸ் ரீடைன் பண்ணாரு, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் வின் பண்ணாரு, இப்போ ஐபிஎலுக்கும் ஃபைனல் வந்திருக்காரு. எஸ், தி பெஸ்ட் கேப்டன் அப்படின்னே நான் சொல்லலாம். MSDக்கு அப்புறம் ஒரு கேப்டன் எல்லாத்தையுமே வாங்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. எஸ், எது பண்ணாலும் அவரோட கம்பேர் பண்றது ஒரு சாதாரண விஷயம் தானே. பட் ஆனா பேட் கமின்ஸ் வேற. அவர் சீரியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அப்ரோச், அந்த ஆஷிஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ SRH ஒரு பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. கமிங் டு தி KKR டீம், எனக்கு தெரிஞ்சு இந்த SRH KKR அப்படின்னு என்னட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா KKR தான் பேப்பர் வைஸ்ல ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. நீங்க ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ், சுனில் நரேன் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் அடிச்சிருவாங்க. பில் சால்ட் இருந்தா கதையே வேற. பட் குர்பாஸ் இருக்கிறதுனால டீசன்ட் ஸ்கோரா தான் அது மாறும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெங்கி ஐயர் உள்ள வராரு, இல்ல ஸ்டேயஸ் ஐயர் அதுக்கப்புறம் வராரு, ஒரு ரிங்கு சிங் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு, ரமன்தீப் உள்ள டக்குன்னு அவர் ஒரு 6 பாலுக்கு 21 பாத்தீங்க அப்படின்னா ஆடுறாரு. ஆண்ட்ரே ரசலை வச்சிருக்காங்க. 2 ஸ்பின் கன்னான யூனிட் அவங்கள்ட்ட ஒரு சைடு வருண் சக்கரவர்த்தின்னு ஒரு சைடு சுனில் நரேன் வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல ஸ்டார்க் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. தி இந்தியன் டேலண்ட்ஸ் ஹர்ஷித் ராணா, அந்த வைபவ் அரோராவை வச்சிருக்காங்க. எப்பா, என்ன மாதிரி டீமுங்க இது, செமையான ஒரு டீம். SRH சைடு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பனர்ஸ் ஃபயர் ஆகியே ஆகணும். 2 பேர்ல ஒரு ஆள் அவுட் ஆனாலுமே அந்த டீம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுது. கடந்த ஒரு 4 மேட்சா நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 2 ஓப்பனர்ஸும் ஃபயர் ஆனாங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி திடீர்னு எங்கேருந்து வந்தாருன்னே தெரில. வனிதா சொல்ற மாதிரி அவர் பாட்டுக்கு வர்றாரு, அடிக்கிறாரு, போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு 3 மேட்சா அவரோட ஃபார்ம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா ஆடுறாரு. ரொம்ப பழைய ராகுல் திரிபாதியை பார்க்குற மாதிரி இருக்கு. கரெக்டான டைம்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு அவரு. ஸோ அவரும் கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்காரு. அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன் அவர் இருக்காரு. பட் அதுக்கப்புறம் இந்த பேட்டிங் யூனிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பெருசாவே இல்ல அவங்கள்ட்ட. ஏன் எய்டம் மார்க்ரம் உள்ள எடுத்துட்டு வந்தாங்க போன மேட்ச்னு தெரியல. மேபி சேப்பாக் அந்த கண்டிஷனுக்காக எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா கிளென் பிலிப்ஸுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும். பட் இது கடைசி மேட்ச், இது அவங்க வாய்ப்பு கொடுத்தா அவர் விளையாடலை அப்படின்னா அது என்ன மாதிரி அவர் மேல தப்பே சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த கீழே தான் பேட்டிங்கே இருக்க மாட்டேங்குது. அப்துல் சமத் வர்றாரு, அவரை ஒரு பெரிய டேஞ்சர் பேட்ஸ்மேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ SRH அங்கே அந்த ஹென்ரிச் கிளாசனோட விக்கெட்லயே பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருது அவங்களோட டீம் அப்படின்னே சொல்லலாம். பட் பவுலிங் பேட் கமின்ஸா இருக்கட்டும், நடராஜனா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. புவி ஒரு சீசன்ல ஒரு காலத்துல புவி 2 மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பண்ண மாட்டாரு. ஆனா இந்த இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் தான் நல்லா பண்றாரு. மேபி பிக் மேட்ச் பிளேயர் அவரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் கொஞ்சம் டர்ன் அரவுண்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த டீமுக்கு பாத்தீங்கன்னா நல்லது. ஸ்பின்னர்ஸும் அவங்கள்ட்ட பெருசா எஃபெக்டிவாலாம் இல்ல. ஆனா லாஸ்ட் மேட்ச் சபாஸ் அகமது அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேரும் டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி. பட் அது எல்லா மேட்சும் கிளிக் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சேப்பாக் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வேற மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கு. சிஎஸ்கேனாலே அதை கணிக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதிக ஸ்கோர் போற அந்த ஒரு பிச்சா தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அப்படியே டே பை டே வேற வேற இது மாதிரி அந்த பழைய சேப்பாக்கு மாறுனுச்சு. இப்ப போன மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் புது சேப்பாக் மாதிரியும், செகண்ட் ஹாஃப் பழைய சேப்பாக் மாதிரியும் பிஹேவ் பண்ணுச்சு. ஏன்னா அஸ்வின் அண்ட் சகல்னாலே பாத்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்க முடியல, கரெக்டா பால் போட முடியல. ஆனா நீங்க எங்கிட்ட சபாஸ் அகமது
தட் அபிஷேக் சர்மா நல்லா பண்ணிட்டு போயிட்டாங்க. சேப்பாக்கோட பிச் பிஹேவே எப்படி இருக்குன்னு தெரியல. அங்கே வந்து பிளாக் சாயிலும் இருக்குது, ரெட் சாயிலும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மாற்றினாங்க அதை. ஸோ எந்த பிச்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஸோ அந்த பிச்சு கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இன்னைக்கான கேம் இருக்குது. அண்ட் இன்னொன்று க்ரூஷியலான டாஸுங்க. எஸ் டாஸ் வின் பண்ணி நீங்கள் என்ன பிச்சு இப்போ ஒரு 200 பிச் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 210 இல்லை 210-20 அப்படிலாம் அடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு சேசிங் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா சேசிங் போகலாம். ஒரு நல்ல ஒரு மேட்சப்பாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரே ஒரு பயம் என்ன தெரியுமா, அந்த ஸ்பின் ட்வின்ஸ் ஆடுறது தான். ஸோ அவங்கள கரெக்டாக ஆடிட்டாங்க. ஹென்ரிச் கிளாஷன் அவங்கள்ட்ட கம்ஃபர்டபுளாக ஆடிட்டாருன்னா கிழிச்சு கையில் கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர். அதே நேரத்தில் மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி கேகேஆர் ரொம்ப நல்ல டீமாக இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு 60% சான்சஸ் இருக்குது கப்பை தொடுறதுக்கு. எஸ்ஆர்ஹெச் 40% சான்சஸ் இருக்குது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா அகைன் ஒன் கப் டிசர்வ் ஃபார் பேட் கமின்ஸ். ஏன்னா அவர் வேறங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பேட் கமின்ஸ் வந்து இன்னொரு கப் அடித்தார் அப்படின்னா, அந்த ஐபிஎல் கப்பை தொட்டு பார்த்தார் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். மேபி உங்களுக்கும் அந்த மாதிரி பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். கேகேஆரா எஸ்ஆர்ஹெச் அப்படின்ட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேறு லெவலான மேட்ச் காத்திருக்கு சண்டே. அதுவுமா நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் சண்டேயாக அமையணும். அண்டு ஓவராலாக ஐபிஎல்லும் எண்ட் ஆக போகுது. இதுக்கப்புறமும் நிறையா வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம் T20 வேர்ல்டு கப்புக்காக. ஸோ அதையும் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அண்ட் தென் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.